தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு இனிய சகோதர சகோதரிகளே, இறைவன் அழைத்திருக்கிற இந்த நாளிற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லியவர்களாக நாம் திருப்பலியிலே பக்தியோடு ஆண்டவருடைய இரக்கங்களை நாடியவர்களாக பங்கு பெறுவோம். இன்றைய நாளிலே நாம் புனித பெருகிரனாவுடைய நவநாளை சிறப்பிக்கிறோம். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கெல்லாம் பாதுகாவலராக, குறிப்பாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று தந்து அவர்களுக்கும் தன்னை போலவே குணப்படுத்துவதை தருகிற புனிதராக இருக்கிறது. புனிதரிடத்திலே மன்றாடுவோம். நம்முடைய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக, இன்னும் குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை புனிதர் வழியாக இறைஞ்சுவோம். இந்த புனிதர் தான் பெற்றுக்கொண்ட அதே குணத்தை தன்னுடைய பரிந்துரை நமக்கும் பெற்றுத்தர வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நாம் நம்பிக்கையிலே உறுதியோடு நிற்க நமக்கு அழைப்பு விடுகிறது. சதுசேயர்கள் யாவே கடவுளை நம்பியவர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலை நம்பாதவர்களாக இருந்ததை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு கடிந்து கொள்வதை நற்செய்தியிலே பார்க்கிறோம். நாமும் பல நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட நம்முடைய நம்பிக்கை என்பது உறுதியற்றதாக இருப்பது, ஆழமற்றதாக இருப்பதை நம்முடைய வாழ்க்கை நிலைகள், வாழ்க்கை முறை, நம்முடைய செயல்கள், நம்முடைய சொற்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. ஆகவே உண்மையான நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை உண்மையாகவே நம்புவோம். அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தினுடைய வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்துவோம். அதற்கான வரங்களை திருப்பலியிலே ஜெபிப்போம். புனித பெருகினார் வழியாக நவநாள் ஜெபத்தை ஜெபித்தவர்களாக, நோயுற்ற அனைத்து மக்களுக்காகவும், குறிப்பாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம். இந்த ஆலயத்தின் ஆடி வரும் அனைவருக்கும் நற்சுகம் பெற்று தரும் புனித பெருகினாரே, வல்லமையுள்ள பொது பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நாடி வந்திருக்கும் எங்களை கண்ணோக்கியருடும். மகிமைக்குரிய புனித பெருகினாரே, புதுமை வரம் பெற்றவரே, புற்றுநோய் தீரம் அன்றாடியவரே, இவ்வுலகில் சுக வாழ்வையும் ஆடம்பர வாழ்வையும் விட்டுவிட்டு இறைப்பணிக்காக மரியினுடைய சபையில் உண்மையை முழுமையாக அர்ப்பணித்தீரே. வழைத்த வாழ்வில் நிலைத்திருந்து ஆன்மாக்களின் மீட்புக்காக நாளும் உழைத்து ஜெபித்து வந்தீரே. உமது காலில் ஏற்பட்ட புற்றுநோயினால் கொடிய வேதனை அடைந்தீரே. உமது வேதனைகளை சிலுவையில் அறையுண்ட இயேசுவின் பாடுகளோடு தியானித்து ஏற்றுக்கொண்டீரே. இயேசுவின் கரங்கள் தொட்டதால் உமது புற்றுநோய் புதுமையாக குணமடையும் வரம் பெற்றீரே. நாங்களும் இறை அழைத்தலுக்கும் அன்னை மரியாவின் சேவைக்கும் எங்கும் எப்பொழுதும் செவி சாய்க்க இறையருளை பெற்று தந்திரடும். எங்களின் உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கும் பல்வேறு நோய்களிலிருந்து குணம் பெற உதவி புரியும். எங்கள் வாழ்வில் வரும் எல்லா இன்ப துன்பங்களையும் இறைவனின் கொடைகளாக ஏற்று பொறுமையுடன் வாழ எங்களுக்காக மன்றாடும். ஆமென். குணமளிக்கும் ஜெபம். இயேசு ஆண்டவரே, மனுக்குலத்தின் நம்பிக்கையே, மாட்சியும் புகழும் உமக்கே. ஏனெனில் வாழ்வை கொடையாக தந்து உமது தெய்வீக அன்பால் எம்மை காத்து வருகின்றீர். எங்கள் மீட்பரான ஆண்டவர் நீரே, மனுக்குல மீட்பின் காரணரும் நீரே, மருத்துவத்தின் தொடக்கமும் நீரே, ஆன்மாவையும் உடலையும் பறிவோடு பாதுகாப்பவரும் நீரே. குருடருக்கு பார்வை அளித்தீர், தொடுநோயாளரை தொட்டு குணமாக்கினீர், திமிர்வாதக்காரர் நோய் நீங்கி நடக்க வைத்தீர், இறந்தோரை உயிர்ப்பித்து வாழ்வடைத்தீர். எங்கள் மீட்புக்காக ஒவ்வொரு துன்பத்தையும் வேதனையையும் ஏன் சிலுவை சாவையுமே நீர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டீர். இதோ ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம். உமது குணமளிக்கும் வல்லமையால் இந்த புற்றுநோயை எங்களிடமிருந்து அகற்றியலும்
எம் வாழ்வு மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கிவிடும். மருத்துவத்தின் அரசே, மனித மீட்பரின் ஊற்றே, புனித பெருகினாரை தொட்டு குணமாக்கியது போல் மீண்டும் ஒரு முறை சிலுவையிலிருந்து இறங்கி வாரும். எமது வலக்கரத்தால் எமது காயங்களை தொட்டு குணப்படுத்தி எம்மை புனிதமாக்கி எமக்கு புது வாழ்வு தந்திரிடும். ஓ ஆண்டவரே, எம்மிடம் கையளிக்கின்றோம். எமது நம்பிக்கை வீண் போகவிடாமல் எங்கள் செபத்திற்கு செவி சாய்த்திடும். எம் விருப்பம் அன்று உமது திருவுளத்தின்படியே எல்லாம் ஆகட்டும். மாட்சியும் புகழும் வணக்கமும் ஆராதனையும் இப்போதும் எப்போதும் என்றென்றும் உமக்கே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியிலே நம்ம ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். குறிப்பாக பின்வரும் கருத்துக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஏஞ்சலா டேவிட் தம்பதியர்கள் அவருடைய மன வாழ்க்கைக்காக வேண்டி, குறிப்பாக ஏஞ்சலா விரைவில் தம் கணவருடன் இணைவதற்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறுதலாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உம்மீது என் கைகளை விரித்ததால் உமக்குள் வந்துள்ள கடவுளின் வரத்தை புத்துயிர் பெற செய்யும். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதரான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது எனக்குள் எழுந்த கடவுளின் அருக்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகிர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படியே கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார்.
நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கம் வருவதில்லை, ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல் என் கண்கள் உயர்ந்துள்ளன. பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகி ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை திருவாக்கியங்கள் 18 முதல் 27 முடிய. உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுதனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாம் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறு நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேர் இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும் போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டது. அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோருடன் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முற்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரவாத காணிக்கை இறை மனித உரைச்சின்னமா அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உரைச்சின்னமா அன்பின் காணிக்கை இறையே ஏற்றிடுவாய் உனதாயினை மாற்றிடுவாய் இறையே ஏற்றிடுவாய் உனதாயினை மாற்றிடுவாய் இறைய காணிக்கை இரவாத காணிக்கை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உன்னுடையதுமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்
மீட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தின் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய இடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் இல்லாமல் இறைவா, நாங்கள் இவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. எனவே வாழ்ந்தவர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அடித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகிற்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பெருகினார், மரியினுடைய சபை புனிதர்களில் உலகில் புகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருட உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கைகள் நோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியும் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். உணவு ஓரத்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கோரி மன்றாடுவோம். ஆண்டவரே, திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாமாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உண்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிரியருக்காக தலைவனை கொண்டாடுவோம். மனித வாழ்வின் தொடக்கமும் முடிவுமான தந்தையாம் இறைவன் புனித பிறவினாலும் வேண்டுதலால் உங்களை தம் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் தகுதியுள்ளவர்களாக மாற்றி காத்தருள்வாராக. தமது சிலுவை பாடுகளால் உலகத்தை மீட்ட இயேசு கிறிஸ்து அவரது குணமளிக்கும் வல்லமையால் எல்லா பாவங்களிலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் உங்களை விடுவித்தருள்வாராக. வாழ்வின் ஊற்றாகிய இறைவன் தமது தூய ஆவியாரின் ஆற்றலால் உங்களை நிரப்பி
எல்லா தீமைகளிலிருந்தும் தீய சக்திகளிடமிருந்தும் உங்களை விடுவித்து புது வாழ்வுக்கு உங்களை அழைத்துச் செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருவலை நிறைவேறிற்று. இறைவனுக்கு பரிந்து